ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் சந்தோஷத்தை தேடி ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருந்தான். அந்த சந்தோஷத்துக்காக யார் என்ன சொன்னாலுமே அதை உடனே செஞ்சிடறான். இந்த சந்தோஷம் உண்மையிலே எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஜென் கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு கே டாக்ஸ். ஒரு ஊரில் ஒரு கோடீஸ்வர இளைஞன் ஒருத்தர் இருக்காருங்க. அந்த இளைஞர்கிட்ட லட்சமாகவும் கோடி கோடியாகவும் பணம் இருந்தும் ஒன்றே ஒன்றும் இல்லை, மகிழ்ச்சி மட்டும் இல்லைங்க. இந்த மகிழ்ச்சியை தேடி எங்கே பார்த்தாலுமே அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர்கிட்ட இல்லாததுன்னு ஒன்றுமே இல்லை. பொண்ணாகட்டும், பொருளாகட்டும், பணமாகட்டும், இந்த மாதிரி எல்லாமே, வைரம் வைடூரியம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. இந்த மகிழ்ச்சிக்காக அவர் எங்கெங்கேயோ சுற்றுறாருங்க. யார் என்ன சொன்னாலுமே கேட்குறாரு. அப்படி ஒரு நண்பரை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகுதுங்க அந்த வாலிபருக்கு. அப்போதைக்கு அவருடைய நண்பர் சொல்கிறாரு, நீ உனக்கு மகிழ்ச்சி இங்கே இருக்காது, பக்கத்து ஊரில் இருக்கும். நீ பக்கத்து ஊருக்கு போனால் உனக்கு மகிழ்ச்சி கிடைச்சாலும் கிடைக்கும், நீ வேணால் அதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறாருங்க. இந்த இளைஞரும் தன்னுடைய நண்பனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறாரு. போய் அங்கே கொஞ்ச நாள் தங்குறாரு. அங்கேயுமே அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கல. திரும்பவும் சொந்த ஊருக்கே வந்துடுறாரு. இந்த இளைஞருக்கு வெளியூர் போயும் மகிழ்ச்சி இல்லைன்னா, இவருடைய மனமானது நம்ம வீட்டில் பொருள்லாம் வச்சுட்டு வந்திருக்கோமே, நம்மளுடைய வைரம் வைடூரியம் பணம் சொத்து பத்து இது எல்லாத்தையுமே ஒரு பொட்டியில் வச்சு ஒரு ரூமில் வச்சுட்டு வந்திருக்கோமே, நம்ம இல்லாத சமயத்தில் யாராவது அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவருடைய நினப்பு எல்லாமே அந்த பெட்டியிலே இருக்குது. அவருடைய கவனம் முழுவதுமே அந்த பெட்டியிலே இருக்கிறதுனால அவருக்கு நிம்மதியும் தொலைஞ்சு போகுது, மகிழ்ச்சியும் காணாமல் போகுதுங்க. அப்புறம் இந்த இளைஞன் இன்னொரு நண்பரை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. அந்த நண்பன் கூட குடிப்பழக்கம் இவருக்கு புதுசாக வருதுங்க. அந்த நண்பர் மகிழ்ச்சிக்காக இதை நீ அருந்தலாம்னு சொல்லி கொடுக்குறாரு. இருந்தாலும் அதை எடுத்தும் இவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கல. முடிவாக இந்த பழக்கத்தையுமே கடைசியில் கைவிட்டுறாருங்க. இந்த பழக்கமுமே அவருக்கு கை கொடுக்கல. சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் இந்த பழக்கமும் அவருக்கு கை கொடுக்கல. இந்த மாதிரி யார் என்ன சொன்னாலுமே அந்த இளைஞர் செஞ்சிடறாருங்க. முடிவாக ஒரு நண்பர் சொல்கிறாரு, நம்ம ஊரில் ஒரு துறவி இருக்காரு, அந்த துறவி மாதிரி நீ மாறினா உனக்கு நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்கிறாருங்க. இந்த இளைஞரும் தன்னுடைய நண்பருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தான் சேர்த்து வச்சிருந்த நகைகள், வைரம் வைடூரியம் இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய மூட்டை முடிச்ச மாதிரி கட்டுறாருங்க. அந்த மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு ஊர் எல்லைக்கு போகிறாரு. ஊர் எல்லையில் பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு புத்த துறவி உட்காந்துருக்காரு. அவரோட மூஞ்சை பார்க்கவே இவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவருடைய முகத்தில் அப்படி ஒரு சாந்தம் தெரியுது. அந்த சாந்தத்தை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. ஸோ நம்மளும் இந்த மாதிரி துறவி மாதிரி மாறிட்டோம்னா நமக்கும் இந்த சாந்தம் நிம்மதியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த துறவியோட காலில் போட்டுறாருங்க. இப்போ துறவியோட காலுக்கு அடியில் இந்த மூட்டை கிடக்குது. துறவி உடனே அந்த இளைஞரை பார்க்குறாருங்க. பார்த்தோன்னே அந்த இளைஞர் பதில் சொல்கிறாரு, ஐயா, நான் இந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய கோடீஸ்வரர். என்கிட்ட இல்லாத பணங்கிறதே கிடையாது. என்கிட்ட அவ்வளோ ஒரு செல்வம் இருக்குது. ஆனால் என்கிட்ட ஒன்றே ஒன்று இல்லை, மகிழ்ச்சி நிம்மதி அப்படிங்கிறது இல்லை. அதனால் இதெல்லாம் அடையிறதுக்காக தான் நான் உங்களை மாதிரி ஒரு துறவியாக ஆகலான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இந்த மூட்டையில் என்னுடைய ஒட்டுமொத்த பணம், நகைகள், வைரம் எல்லாமே இருக்குது. இது இனிமேலுக்கு எனக்கு வேணாம், இதை நான் தியாகம் பண்ணிட்டேன், இது எனக்கு வேணாம் அப்படின்னு அந்த இளைஞர் சொல்கிறாருங்க. இது கேட்ட துறவி அதை பிரித்து பார்க்குறாரு. பிரித்து பார்த்தோன்னே அந்த இளைஞர் சொன்ன மாதிரியே அதில் நிறைய நகைகள், வைரங்கள், வைடூரியங்கள்லாம் இருக்குது. இந்த துறவி எதிர்பார்க்காத விதமாக டக்குன்னு அந்த மூட்டையெல்லாம் திருப்பவும் கட்டுறாருங்க. கட்டிட்டு அங்கேருந்து ஓட்டத்தை பிடிக்கிறாரு, ஓடுறாரு. இந்த இளைஞருக்கு ஒன்றும் புரியல, ஏன் துறவி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நம்ம நகை போகுதுன்னு சொல்லிட்டு அந்த துறவி பின்னாடியே இந்த இளைஞரும் ஓடுறாங்க. அந்த துறவி ஓட்டத்துக்கு இந்த இளைஞரால் ஈடு கொடுக்க முடியலை. அந்த துறவி இருக்கிற சந்து பொந்து இது எல்லாத்தையுமே பூந்து வளைஞ்சி ஓடி வராருங்க. இந்த இளைஞரும் அந்த துறவியை விடுற மாதிரி தெரியலங்க. அந்த துறவி பின்னாடியே இவரும் ஓடி வராரு. ஒரு கட்டத்தில் அந்த துறவி எங்கே ஆரம்பித்தாரோ, அதாவது மரத்தடி கிட்ட தானே இருந்தார், திரும்பவும் அதே இடத்துக்கே அந்த துறவி நிற்கிறாருங்க.
இளைஞரும் ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வரான். வந்தோடனே துறவியை பார்க்குறாரு. துறவியை பார்த்தோன்னே ஒன்றுமே சொல்ல முடியல. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. ஆனால் இந்த இளைஞருக்கு வந்து இப்போ அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த நகையெல்லாம் நமக்கு வந்து திரும்பி கிடச்சிடுச்சு, அப்போது துறவி எடுத்துகிட்டு ஓடலை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், நிம்மதி எல்லாமே இந்த இளைஞருக்கு வந்து கிடச்சிருச்சுங்க. உடனே துறவி வந்து அவர்கிட்ட உள்ள அந்த நகை மூட்டையை எடுத்து இந்த இளைஞர்கிட்ட கொடுக்குறாரு. இளைஞருக்கு அப்படி ஒரு பூரிப்பாக இருக்குது. இதை வந்து அந்த துறவி வந்து நோட் பண்ணுறாரு. துறவி வந்து கேட்குறாரு இளைஞரை பார்த்து, இத்தனை நாளாக இந்த நகைகள் எல்லாமே உங்ககிட்ட தான் இருந்துச்சு, அப்போலாம் இல்லாத சந்தோஷம் இப்போ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் துறவி வந்து இளைஞர்கிட்ட ஒன்று சொல்கிறாருங்க. நம்ம சந்தோஷமும் சரி நிம்மதியும் சரி இந்த இரண்டையுமே நம்ம வந்து வெளி உலகத்தில் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம வெளி உலகத்தை தான் எப்போதுமே வந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது ரெண்டுமே வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. இந்த நிம்மதி சந்தோஷம் இது எங்கேயுமே போல உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அந்த துறவி வந்து அந்த இளைஞர்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் ஒரு அறிவுரையும் கொடுக்குறாருங்க. உன்னை நீயே புரிஞ்சுக்கலனா உன்னை மற்றவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? மற்றவங்க உன்கிட்ட இப்படி தான் நடக்கணும்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அந்த துறவி வந்து சொல்கிறாருங்க. அதனால் நிம்மதியும் சரி மகிழ்ச்சியும் சரி வெளி உலகத்தில் நீ தேடாத, உனக்குள்ளே தேடு அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போ வந்து இந்த இளைஞருக்கு வந்து தான் இழந்த மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே கிடச்சிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையுமே, நம்மளுமே வந்து வெளி உலகத்தை சார்ந்து தான் இருக்கோம். வெளி உலகத்தில் ஒவ்வொன்றும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சிடுறோம். இவங்க அப்படி தான் இருக்கணும், அவங்க நம்மக்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்தை சார்ந்து தான் நம்ம இருக்கோம். நம்ம எதிர்பார்த்தபடி இந்த சமூகம் நமக்கு கொடுக்கலன்னா உடனே வந்து இந்த சமூகத்தையும் சரி வெளி மனிதர்களையும் சரி நம்ம வந்து குற்றம் சாட்டுறோங்க. ஆனால் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. இது வெளி உலகத்தை தேடணும்னு அவசியம் இல்லை. வெளி உலகத்தை தேடுனா நமக்கு இந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்போதுமே நமக்கு வந்து கிடைக்காதுங்க. அது ஒரு எட்டாக்கனியாக தான் கிடைக்கும். இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் சேனலையும் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.